அன்பான சிம்மராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. இந்த சிம்மராசி ஆகஸ்ட் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில ஒரு தலைமை திறனும் முன்னேற்றமான வாய்ப்பு, நிதி வளர்ச்சி, ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அமைய போகுதுங்க. வேலை, வியாபாரம், இது மாதிரி தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வியாபாரம் வாங்கி சேல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ இவங்களாம் வந்து வெளி வட்டாரத்தில் உங்களுக்குலாம் வந்து ஒரு மதிப்பு வந்து உயருங்க. ஸோ இந்த இடத்துல இவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கினா இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், ஸோ இவங்ககிட்ட இந்த வேலை கொடுத்தா இவங்க வேலை கரெக்டாக செய்வோம், ஸோ அப்படிங்கிற மாதிரி உங்களோட மதிப்பு வந்து உயர் போகுதுங்க. பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு தீர்வுக்கு வரும். ஸோ இதனால் வரைக்கும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோர்ட் கேஸ் எடுத்துக்கங்க, ஒரு கோர்ட் கேஸ் எடுத்து போயிட்டு இருப்பீங்க, இல்லை பக்கத்து தோட்டக்காரர்கள் ஏதாவது ஒரு வாக்கிய வரப்பு சண்டை இருந்திருக்கும். ஸோ ஏதோ ஒரு பழைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு வருங்க. ஸோ நீண்ட நாளாக வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும், இல்லை அப்படி இன்னைக்கோ நாளைக்கு என்ன எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்து வருங்க. ஸோ புதிய நபர்கள், அதாவது புதிய உறவுகள், யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியில் புதுசாக வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், ஸோ அவங்ககிட்ட மட்டும் பழகும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. அதனால வந்து உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமான ஒரு நிலை ஏற்படலாம். சின்ன சின்ன என்னடா இது, ஏன்னா நம்ம பழகுங்கிட்ட வந்து ஈஸியாக நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்லிடலாம். டேய் நீ பண்ணுற தப்புடா, நீ இது பண்ணுறா, நீ என்கிட்ட இப்படி பேசாதடா அப்படின்னு சொல்லலாம். புதுசாக யாராவது அறிமுகம் ஆகுறாங்க, ஒரு பெரிய இடமா இருக்கட்டும், இல்லை சின்ன இடமா இருக்கட்டும், புதுசாக யாராவது அறிமுகம் ஆகுறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து டக்குன்னு வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது, என்கிட்ட இது மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு மனசு சங்கடம் சில ஏற்படலாம், மன கஷ்டம் வரலாம். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. உணர்ச்சி பூர்வமா இந்த மாசம் நீங்க வந்து செயல்படுவீங்க. ஸோ நீங்க என்ன சொல்றது, ஒரு ஒரு சுறுசுறுப்பா இருக்கும். ஸோ இதனால் வரைக்கும் இருந்ததை விட இந்த மாதம் வந்து ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்கும். ஒரு ஒரு வேலை பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட பிஸ்னஸ்லயா இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சுறுசுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் 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 என்ன பண்ணலாம், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க, புதுசு புதுசாக ஏதோ ஒன்று சுறுசுறுப்பாக வந்து வேலை செய்வீங்க. ஸோ வேலையில பொறுத்த வரைக்கும், ஸோ பழைய ஒர்க் ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா, ஸோ இதனால வரைக்கும் பழைய வேலைகள்லாம் வந்து பெண்டிங் வச்சிருக்கீங்கன்னா, அந்த பெண்டிங்கான வேலைகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிப்பீங்க. ஸோ அதன் மூலிமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு பழைய ஒர்க்னால உங்களுக்கு திருப்பி வரலாம். பழைய நண்பர்களால் ஏதோ புதிய ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து எலாவேட் பண்ணுற மாதிரி, அதாவது பெருசுப்படுத்துகிற மாதிரி நீங்கள் அதை வந்துட்டு அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கலாம். பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நன்மை தரும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து. ஸோ பழசு ஏதாவது வேலை ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயம் தடப்பட்டு தடப்பட்டு போயிட்டே இருக்கு. நான் இப்போ வீடு வாங்கணும்னு நினச்சேன், வாங்க முடியல. லேண்ட் வாங்கணும்னு நினச்சேன், வாங்க முடியல. இல்லை வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சேன், வாங்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு பழசு ஏதாவது தடப்பட்டு தடப்பட்டு போயிடுச்சுன்னா, ஸோ அந்த வேலை ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து முடிப்பீங்க. ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், பழசு ஏதாவது நீங்கள் நீண்ட காலமாக வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ அதை வந்து திங்க் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த மாதம் அதை வந்து முடிப்பீங்க. தொழில் நிமித்தமாக வந்து, அதாவது தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ்ஸு, இல்லை அந்த ட்ரேடர்ஸ் வாங்கி சேல் பண்ணுறீங்க, அது மாதிரிலாம் இருக்கும். தொழில் நிமித்தமாக வந்து சில பயணங்கள் வந்து ஏற்படலாம். ஸோ அந்த பயணம் வந்து கண்டிப்பாக ஒரு லாபகரமான பயணமாக தான் இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ நீங்கள் போட்ட காசு எடுத்தெல்லாம் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, சிறிய சிறிய ஒரு அமௌண்ட் வந்து லாபம் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே வந்து அதிக அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. மற்றபடி பார்த்தா பழைய கடன்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடன் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் திரும்பி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ சொந்த வீடு, நிலம், வீட்டு நிலம், இது மாதிரி ஏதாவது வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை சொந்தமாக ஏதாவது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ வெளிநாட்டுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது.
வாய்ப்புகள் நிறைய இருக்குது, போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஏன்னா நிறையா வந்து கஷ்டங்கள் தாண்டி கஷ்டமே நிறையா வந்து பட்டுகிட்டே வந்திருப்பீங்க. ஸோ இவங்க இவங்க எப்படின்னா இவங்க வந்து யாரோட வழிக்கும் வந்து இவங்க வந்து போக மாட்டாங்க. ஸோ இதனாலே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கு. ஸோ அதனால வந்து சுயமரியாதை இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரியா வாழ்ந்துட்டு வரவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் வந்து அமைய போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு வெற்றி தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ குடும்பத்துல அது நான் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து கொடுக்க போகுதுங்க. குடும்பத்துல நீங்க வந்து இதனால வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதிகம் வந்து குடும்பத்துடன் வந்து அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ சின்ன சின்ன மகிழ்ச்சி வந்து ஏற்படுங்க. ஸோ ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் தாங்க மெயின். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போவீங்க, அப்படி இல்லைன்னா வேலை பார்க்குறவங்க வேலை டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன டென்ஷன்லாம் உங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உடற்பயிற்சி நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அதுக்கான இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த நரம்பு சம்மந்தமான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வேணாம் நல்லா. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 6 6, 9, 11, 22, 23. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல டேட்டா இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் இப்போ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த 6 டேட்டில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு லாபத்தை தான் வந்து கொண்டு வந்து கொடுக்க போகுதுங்க. நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ஏதோ ஒரு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு கொஞ்சம் லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ நல்ல நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு ராசிக்குள்ள அந்த ஒரு நார்மலாக ஸோ நல்ல நேரம் வந்துட்டு பொதுவாக நம்ம காலண்டர்லாம் பார்க்குற போது அது வந்து பொதுவான எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ராசிக்கான ஒரு நல்ல நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7:45 AM to 9:15 AM. ஸோ இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு ஏற்றபடியே நல்ல நேரமாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணணும், இல்லை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இப்போ வந்து ஆடி மாதங்கிறனால நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கே நீங்கள் வந்துட்டு போயிட்டு சின்னதாக ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் வந்து தரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு முருகன் வழிபடப்பட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் நீங்களே வந்து உணர போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், கோல்டன் கலர். ஸோ அது மாதிரி கோல்டன் கலரும் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. அதுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3ங்க. இந்த மாதம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 1, 3. ஸோ அது மாதிரி தான் சின்ன சின்ன பரிகாரம் நீங்கள் வந்து நான் தான் சொன்னேன் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதும். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் உங்கள் ஜாதக ரீதியாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதுக்கான ரீப்ளை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்படி இல்லைன்னா என்னோட பயோவில் வந்துட்டு மெயில் ஐடி இருக்குது. ஸோ மெயில் ஐடியில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நான் ரீப்ளே வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்போம். ஸோ எங்கள் டீம் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக வந்து ரீப்ளே வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் வந்து தாராளமாக மெயில் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.